Hello friends, welcome to Jenny Cook. Friends, இன்னைக்கு 15 நிமிஷத்துல டீ கடையில விக்கிற பால் பன்னு உங்க வீட்டு பேன்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்க இது கடையில வாங்குற பன்னோடவே இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். அதுல 1/4 கப் மிதமான சூட்ல உள்ள பால் எடுத்துர்க்கேன். சூடான பால் இல்லைங்க. மிதமான சூட்ல இருக்கிற பால் எடுத்துர்க்கேன். அதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏஞ்சல் பிராண்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஈஸ்ட் வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க பால் சர்க்கரையோடு சேர்த்துட்டு. இப்போ இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஈஸ்ட்லாம் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனோ அல்லது ஃபோர்க்கோ வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்க கைகளில் வந்து அதிகமாக ஒட்டாது. நாம சேர்த்துருக்கிற அந்த 1/4 கப் பால் 2 கப் மாவுக்கு கரெக்டானதாக இருக்கும். இப்போ கைகளை வச்சு அழுத்தி பிசையாம ரொம்ப சாஃப்டா அப்படியே மெதுவா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லாப்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நல்லா மடக்கி விட்டு மெதுவா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்ல உருட்டிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. மாவை வெளியே எடுத்துட்டு இதை வந்து நல்லா மடக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. லைட்டாக மெதுவாக மடக்கி விட்டு இந்த மாதிரி தேய்க்கணும். இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டியாச்சு. இப்போ எந்த பேனில் நீங்கள் ப்ரெட்டு செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பிரெட் மாவை அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள் திரும்ப டபுள் ஆகிருக்கு. இது மேலே ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாம். ஏற்கனவே ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு 5 நிமிஷம் நான் சூடு பண்ணியிருக்கேன். அந்த தோசை தவா மேலே இந்த பேன் எடுத்து வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வேக விட்டு இப்போ ப்ரெட்டை திருப்பி போட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா அடுத்த பக்கமும் வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ப்ரெட்டு வந்து பேன்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் ப்ரெட்டு. இதை இப்போ வெளியே எடுத்துட்டு இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு ஆற விட்டுறலாம். மூடி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் மூடி போடுறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. தேங்க்யூ.